எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நாள்? 12/12 அப்படின்னாலே எல்லாருக்கும் தோன்றது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டான ஒரு ஆக்டர், தமிழ் சினிமாலேயே ஒரு ஐகானிக்கான ஒரு ஆக்டர். இவர் 74 வயசுலயும் இன்னும் எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பாட்டு சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் ஒரு சின்ன டீசர் மாரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர்னே சொல்ல முடியாது. அதாவது பிறந்த நாளைக்கு நம்ம சர்ப்ரைஸா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக சின்ன சின்ன டான்ஸ் ஸ்டெப்போட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது 74 வயசுல எப்படிப்பா இவர் மட்டும் இன்னும் அப்படியே இருக்காரு, எப்படி இதே மாரி எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படின்னா ரொம்ப ஃபேன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு தமிழ் சினிமால ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாசான ஸ்டைல், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை சம்பாரிச்ச ஒரு நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ் சினிமானாலே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அதாவது இந்தியன் சினிமாவே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ரீதியாகவும் பெருசா பேசப்படுற ஒரு விஷயம், பெரிய நடிகர்கள் அப்படின்னாலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அது இருக்கவே முடியும். இவருக்கு அப்புறம் யார் வேணாலும் இந்த இடத்த பிடிக்கவே முடியாதுங்கிறதுக்காக ஒரு ஐகானிக்காவே அவர் உருவாயிருக்காரு. எப்படிப்பா ஒரு நபர் இந்த அளவுக்கு அவர் எப்படி இந்த அளவுக்கு ஒரு சக்சஸை அவர் ரீச் பண்ணாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன். அதாவது தனக்குன்னு ஒரு அடையாளத்தை சம்பாரிச்சுக்கிட்டாரு, தனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு, ஒரு மாசு, ஒரு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும். ஏன்னா ஒரு டைரக்டருங்கிறவர் ஒரு கேப்டன், ஆனா அந்த சிலையை ஒரு சிற்பி தான் செதுக்க முடியும். அந்த மாரி நடிகர்களை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பின்னா அது டைரக்டர் தான். அப்படிதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் ஒரு சிற்பியா உருவாக்குன ஒரு சிலையை கூட வடிவமைச்ச நம்ம கே பாலச்சந்தர் அவர்களை தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்களே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூனிக்கான ஒரு மாசான ஸ்டைலான ஒரு நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தந்தது நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் தான். டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அவருக்கு ஒரு ஃபேஸ் அவர் கிடைச்சதுன்னா இந்த ஃபேஸ் தான்ப்பா இந்த கேரக்டர் மேட்ச் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கேரக்டரை கரெக்டா செதுக்கி உருவாக்குன ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்க பிறந்தாரு? சிவாஜி ராவ் அப்படின்னு பிறந்த இடம் பாத்தீங்கன்னா பெங்களூர் டிசம்பர் 12, 1950 பிறந்திருக்காரு. இவர் கர்நாடகாவில் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கும் அவர் பஸ் கண்டக்டரா இருந்து ஒரு நடிகராக ஆனாருங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்ல, அவர் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாரு, இந்த அளவுக்கு விடாமுயற்சி, ஒரு படத்துலயும் தன்னால காமிக்கக்கூடிய வித்தியாசமும் அந்த டைலாக் டெலிவரியும் மற்ற நடிகர்களையோட ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய ஒரு நடிகர்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள். இது பாத்தீங்கன்னா இந்த அபூர்வ ராகங்கள்ல ஒரு நெகட்டிவ் கேரக்டரா அந்த கதவை அப்படி தள்ளிட்டு வருவாரு. அப்போ பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள்ல பிளாக் அண்ட் ஒயிட் டயத்திலேயே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அப்போ இவர் இந்தியன் பிலிம் இன்ஸ்டியூட்ல கொஞ்ச நாள் நடிகரா பயிற்சி பட்டறையில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்த்து இப்படி ஒரு நடிகரை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும். அவர் பார்த்தோன்னே பாலச்சந்திர அவர்களுக்கு பார்த்தோன்னே இவரை எப்படியாவது நெகட்டிவ் கேரக்டர்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும், இவர் அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு அப்பயே அவர் கணிச்சிருக்காரு. அந்த கணிச்சது மட்டும் இல்லாம அவர்கிட்ட உள்ள நடிப்பையும் வெளிப்படுத்தி அந்த படம் ரொம்ப பேசப்பட்டது. நெகட்டிவ் கேரக்டர்ல வந்தவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா இருக்காருன்னு பாத்துங்க. அதாவது நமக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல எந்த ஒரு ஈடுபாடோட அந்த கதாபாத்திரத்தை முழுமையா எடுத்துக்கிட்டு நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கும்போது தனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் சம்பாரிச்சு அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் பேஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னாலே அவர் ஏன் இந்த 74 வயசுலயும் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏன் அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன் என்ன ரீசன்னா அவர் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும். கடைசி மூச்சு இருக்கிற வரையும் என்னோட ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்கணும். அவன் தியேட்டருக்கு வந்தா என் படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்றான், அவனுக்கு அந்த சந்தோஷம், அந்த ஒரு நாள் 10 நாள் சந்தோஷத்தை என்னால கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் என்னோட உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கான், மனசையும் ஆரோக்கியமா வச்சிருக்கான். இது போதும், அவங்க கொடுத்ததாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், அதை நான் திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் படத்தை திரும்ப திரும்ப நடிக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அதாவது மக்களே 1977 வந்து போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதுல டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு, இவரை வந்து ஒரு ஆக்டராகவே, லீட் ஆக்டராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு முக்கியமான டைரக்டர்னா டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16 வயதிலே 1977 எடுக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல்ல பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் அந்த டயத்துல தான் வந்து நம்ம அதாவது கவுண்டமணி அவர்களையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டான ஒரு டைரக்டர்னா நம்ம சொல்லக்கூடிய கே பாலச்சந்தர் அவர்களும் பாரதிராஜா அவர்களும் தான் அந்த டயத்துல வந்து நம்ம கமலஹாசன் அவர்களையும் உருவாக்கி, அதேமாரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இயர்லியான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல ஒரு ஹிட்ஸ், அதுவும் கலர் டயத்துலயும் ஒரு ஹிட்ஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இவங்க தான். இந்த கேப்டன்கள் வந்து ஒரு சிலைய சிற்பியா செதுக்குன ஒரு சிலை தான் நமக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்புறம் வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுல வந்து நம்ம இயர்லி ஹிட்ஸ் சொல்லிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் 2000 அதாவது 90க்கு அப்புறம், அதாவது பாட்சாங்கிறது ஒரு படம் வருது. பாட்சா வந்து 1995 வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 95 வந்து ஒரு பயங்கர வந்து ரொமான்டிக் அந்த மாரி ஒரு காலகட்டம் இல்லை, ஒரு ஆக்ஷன் ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். 95 உள்ள விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் மூவில நடிக்கிறாரு. அதுல ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து அவருக்கு ஒரு பாஸ்ட் லைஃபும் பிரசன்ட் லைஃபையும் எப்படி வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து எப்படி வந்து சாதாரண மனுஷனா ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி அமைப்புல கேங்ஸ்டரா நடிக்கும் போது ஒரு எந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடா, அதுவும் அந்த கண்ணாடியில இந்த 2 சைடு இதே இருக்காது, அந்த கண்ணிலே நிற்கும். அதாவது ஸ்டைல் மாஸ் பண்ணும்போது அந்த ப்ரெசன்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதுதான் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ரெசன்ட் ஒரு நடிகருக்கு தேவை. அதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கரெக்டா பொருந்தி இருக்குன்னு சொல்றதோட, அவரே வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணும், ஒரு டெடிகேஷன் இருக்கு. அதே டயத்துல அவர் டயத்துக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாரு. அந்த டைலாக் டெலிவரிலாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவர் பல மெனக்கெடுதல் அந்த டயத்துல பண்ணியிருக்காரு. அதனாலதான் அதோட அவுட்புட் வந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு பாட்சா 1995. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி த பாஸ், அது வந்து பாத்தீங்கன்னா 2007 மிகப்பெரிய ஹிட், அதுவும் பிக் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். அதாவது நம்ம சங்கர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை செதுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியனுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலா இந்தியனே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சுதான் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கதைக்கு நான் செட் ஆக மாட்டேன், ஏன்னா நான் ஒரு மாஸ் ஹீரோ, அந்த டயத்துல நீங்க வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு நடிகரா அன்னைக்கு காலகட்டத்தில் அவர் மாசான படங்களை மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால இந்தியன்ல வந்து ஏன்னா நிறைய விஷயம் வேஷங்கள்லாம் மாற்ற வேண்டியதா இருந்தது. அதனால நமக்கு இது செட் ஆகாது, நிறைய எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதால என்னோட அண்ணன்ட்ட கொடுத்துருங்க, அண்ணனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கூட அவங்களுக்குள்ள நட்பு வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு. இன்னைக்கு வந்து இந்தியன் சினிமாலே இவங்கள போல 2 பேர் நட்பா யாரோ ஒரு நடிகர் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அது வந்து யாராலுமே நம்மளால அதாவது ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஈகோ இல்லாம 2 பேருக்கும் ஒரு நட்பு ரீதியா 2 பேரும் இருக்காங்கன்னா, அண்ணன் தம்பியா இருக்காங்கன்னா, அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்திரன் படம், ஏன்னா அவங்க சிவாஜில பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 9 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து சிவாஜிலேயே வந்து கிட்டத்தட்ட 2007 வந்து அவரை எப்படியாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்கி ஆகணுங்கிற ஒரு விஷயம் நல்ல கதையோட எடுத்துட்டு போய் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு நெகட்டிவ் ரோல்லையும், அதாவது ஃபுல்லாவே பாசிட்டிவ் ரோல்லையே காமிச்சு அதுவிலேயே ஒரு நல்லதுக்கான ஒரு நெகட்டிவ் மாரியே ஒரு ஷேடோவா காமிச்சிருப்பாரு. அதுதான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படம் தான் எந்திரன் 2010 வருது. அது வந்து ஒரு மாசான ஒரு ஹிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ரோல், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து ஒரு அட்டகாசமா ஒரு வித்தியாசமான ஒரு டைலாக் டெலிவரியில ஒரு ரோபோட்டை நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ரோபோட்டால எப்படி வந்து அதாவது இவரே உருவாக்கின ரோபோட்டை ஒரு எனிமியை வந்து அந்த ரோபோட்டை வந்து எப்படியெல்லாம் வந்து
தப்பான இதுக்கு பயன்படுத்தும் போது இவர் திரும்ப அந்த ரோபோட்டை எப்படி டிஸ்ட்ராய் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஒரு ஹைலைட்டான கதை. எந்திரன் மாரி ஒரு ஹிட்டான மூவி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரும்பலாம் வந்து ஒரு இந்த மாரி ஒரு படம் வாய்ப்பே இல்லைங்கிற மாரி அவர் எடுத்திருப்பாரு. அது வந்து உண்மையிலேயே சங்கர் அவர்கள் வந்து அடுத்த ஒரு சிற்பின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படையப்பா. அதாவது நீங்க என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிராபிக்ஸ் இந்த லெவல்லாம் இருந்து எந்திரன்லாம் வந்துச்சு, சிவாஜி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டான மூவியை நம்ம சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி பட்ஜெட்டே இல்லாம நான் வந்து சிம்பிளா கதையை மட்டும் நம்பி நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்குன ஒரே டைரக்டர் பெருமைக்குரியவர் அது வந்து KVS ரவிக்குமார் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவரால் மட்டும்தான் கதையை நம்பி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு கதை அம்சத்தோட அவரோட ஸ்டைலு மாசெல்லாம் கரெக்டான லெவல்ல, அதாவது எங்க வைக்கணும் எதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஷாட்லயும் முடிவு பண்ணி வச்ச ஒரு படம் தான் படையப்பா. படையப்பா வந்து சாதாரணமாகவே எல்லா மக்களும் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உள்ள படையப்பா படம். அதாவது இன்னைக்குமே KVS ரவிக்குமார் அவர்கள் டைரக்டர் அவர்கள் வந்து யோசிப்பாராம், இந்த படம் எடுத்தோம் இது இந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா அப்படின்னு ஒரு யோசனையே அவருக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனே அவர் மனசுல தென்படாத ஒரு படமா. ஆனா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டு. படையப்பா வந்து எத்தனை வருஷம் பார்த்தாலும் இன்னைக்கும் ஒரு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. அதுவும் அந்த அளவுக்கு ஒரு மெசேஜும் அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு மாசான ஸ்டைலான ஒரு மூவி. சாங்ஸ்ல இருந்து எல்லாமே ஹிட்டான ஒரு மூவி. அதுவும் இவர் வந்து அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு துடிப்பா நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்லயுமே அவர் பார்க்குற பார்வை எல்லாமே வந்து ஆடியன்ஸை ரொம்ப அப்சர்வ் பண்ண வச்சிருக்கு, அதே மாதிரி ஈர்க்கவும் வச்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யங் டைரக்டர் கபாலி, பேட்டை. அதாவது கபாலி வந்து நம்ம ரஞ்சித் அவர்களோடது, பேட்டை வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோடது. இந்த 2 இயக்குனர் எப்படிப்பா இந்த படத்தை வந்து இயக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன்ஸே வந்து டைரக்டரா உருவானா எப்படி இருக்கும், அவங்களை ரசிச்சு படம் எடுக்கக்கூடிய 2 டைரக்டர் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜும் ரஞ்சித் அவர்களும். அப்படி ரசிச்சு தான் அவங்க படம் எடுத்தாங்க. கதைக்காக படம் எடுக்கல, அவருக்காக கதையே உருவாக்கி படம் எடுத்தது தான் கபாலி அண்ட் பேட்டை. இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து ரீசெண்டா வந்த வேட்டை, இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் பேஸ்ல தான் எடுக்க ஆரம்பிச்சது. நம்ம நெல்சன் எடுத்த படங்களா இருக்கட்டும், எல்லா படங்கள்லயுமே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு படங்களை, ஜெயிலர்ல வந்து பயங்கர ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரா அவர் பண்ணியிருப்பாரு. நிறைய வந்து யோகி பாபுவோட இப்போ உள்ள ட்ரெண்டோட காமெடிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு படத்துலயும் ஒரு யூனிக்கான கேரக்டர், ஒரு மாசான ஸ்டைலு, இதெல்லாம் வந்து துப்பாக்கி போடுறதா இருக்கட்டும், ஒரு விஷயமும் அவர் இந்த வயசுலயும் மெனக்கறாரு அப்படின்னா அது ஒன்லி ஃபேன்ஸ் பேஸ். தமிழ் சினிமா ஃபேன்ஸும் நார்மல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன்ஸ் பேஸ் மட்டும்தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகரா இருந்து ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ நடிகர்கள் வராங்க, எல்லாருமே வந்து ஒரு குறுகிய காலத்துல சம்பாரிச்சுட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அந்த டயத்திலேயே 90 காலத்திலேயே வந்து 1977லயும் 90லயுமே ஒரு வருஷத்துக்கு 2 படம் 3 படம்லாம் நடிச்சு வெளியிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் ஃபேன்ஸை வந்து சந்தோஷப்படுத்தணும். நம்ம நடிச்சா நம்ம ஒரு 4 பேர் கை தட்டுறாங்கப்பா, 4 பேர் ரசிக்கிறாங்கப்பா, அவங்களோட சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை நம்ம கடைசி வரையும் கொண்டு போகணுங்கிற ஒரே ஒரு டெடிகேஷன், ஒரு ஹார்ட் ஒர்க் பிளஸ் யூனிக்கான கேரக்டர், நம்மள்ட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடிகர் இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு நடிகனா ஆகணும்னு நினைச்சு வந்தா இந்த 2 ஐக்கானையுமே பார்க்காம யாருமே வர முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே சரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஐக்கானா பாக்குறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.